ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ சுந்தரவல்லி நந்தினிக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதவிக்கு சுரேகாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதை எப்படா நம்ம நந்தினியை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 3 பேர் கேங் பிளான் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சுந்தரவல்லி எப்படியாச்சும் அவளை இந்த வீட்டுக்கு வர விடாமல் ஆக்கணும் அப்படின்ட்டு அவங்க இன்னொரு என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பில் அதாவது நம்ம நந்தினியும் சூர்யாவும் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்ற கேப்பில் நான் சூர்யாவுக்கு ஒரு பொண்ணு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான தீவிரமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சூர்யா வரும்போது ஒரு பொண்ணை கண்டிப்பாக இவ தான் அவன் பொண்டாட்டி, நான் அவங்கிட்ட நிறுத்தி கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்படி இருக்கும்போது அந்த நந்தினியால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நடந்தது ஒரு கல்யாணமே இல்லை, சட்டப்பூர்வமாக எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நினச்சிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சூர்யாவுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணுண்டி, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, என்னடி திடீர்னு பொண்ணு பார்க்க சொல்கிறேன், இப்போ தானே தாலி பிரித்து கோத்தாங்க, அது எந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நகை எடுக்க போனாங்களா அவங்கள்ட்ட, அதான் நகை கூட சூர்யா எடுத்தானே அப்படின்னு சொல்லும்போது, அதை பற்றிலாம் பேசாத, அவள் அவனுக்கு அவள் பொண்டாட்டியும் இல்லை, இந்த வீட்டு மருமகளும் இல்லை, நான் என் பிள்ளைக்கு வேற ஒரு பொண்ணை தான் பொண்ணு பார்க்க போகிறேன். நீ எனக்கு எதனா பொண்ணு இருந்தால் மட்டும் சொல்லு, நல்ல பொண்ணா பணக்கார பொண்ணா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னமோ சொல்கிற, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, ஆனால் நான் அதை பார்க்குறேன், சரி உனக்காக நான் ஒன்று பொண்ணு பார்த்து கொடுக்குறேன், எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம சுந்தரவல்லி எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொல்கிறாங்க. சரி ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. வச்ச வேகத்துக்கு அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சூர்யாவுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கிட்ட சொல்லுவோம். அர்ச்சனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது, எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடா. ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது, இந்த மாதிரி சூர்யாவுக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்குறாங்கன்னா, ஆனால் என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கலப்பா, அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஃபஸ்ட்டு சுந்தரவல்லியை தான் பழி வாங்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பட்டிக்காட்டை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ தான் சுந்தரவல்லி எனக்கு ஃபோன் போட்டு ஒரு பொண்ணை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போவே நான் அந்த வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த எக்ஸ் மினிஸ்டரும் அர்ச்சனா எல்லாருமே கிளம்பி இந்த வீட்டுக்கு வராங்க. ஆனால் சூர்யாவும் நந்தினியும் இங்கே இல்லை. ஏன்னா அவங்க ஜாலியாக காரில் போயிட்டு கதையெல்லாம் அடிச்சுட்டு சூப்பராக அவங்க ஒரு மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே இவங்க வீட்டுக்கு வந்ததுமே எதுக்கு இவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு திகச்சு போய் நிற்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வந்ததுமே, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு இருக்கும்போது வேற ஒரு பொண்ணை நீங்கள் பொண்ணு பார்த்துருப்பீங்க, அப்போ என் பொண்ணோட வாழ்க்கை என்ன கேள்விக்குறியா, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்னதுமே அருணாச்சலையா பயந்துறாரு. உங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, உன் பொண்டாட்டி தான் வேற இடத்துல பொண்ணு பார்க்குறாங்களாமே அப்படின்னு சொல்லும்போது அருணாச்சலையாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இந்த சுந்தரவல்லி எதுக்கு தான் இப்படி தேவையில்லாத வேலை பண்ணுறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி இவங்க சொல்கிறதா உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் என் பிள்ளைக்கே வேற ஒரு பொண்ணு தான் பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது நம்ம அருணாச்சலையா கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.